இந்த அமைப்பை பாருங்கள். ரிஷபத்தில் சந்திரன் பலமாக இருக்கின்றார். கடகத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் இருக்கின்றனர். மகரத்தில் கேது இருக்கின்றார். இங்கு சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பரிமாற்றம் இருக்கின்றது. தங்கள் வீடுகளை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்கின்றனர். இந்த பரிவர்த்தனையில் சந்திரன் தன் சொந்த வீட்டுக்கு வரும்போது ராகுவால் துன்புறுத்தலுக்கு தொந்தரவுக்கு உள்ளாகின்றார். ஜாதகரின் தாய் வசதியானவராக இருப்பார். காரணம் சுக்கிரனோடு பரிவர்த்தனையாக இருக்கிறார் சந்திரன். சுக்கிரன் ஆடம்பர வசதிகளை குறிப்பவர். சில சமயங்களில் அவள் மருமகளுடன் சண்டையிடும் சுபாவத்தை வளர்த்து கொள்ளுவார். மருமகளை துன்புறுத்துவதால் அவள் வீட்டை விட்டு வெளியேறுவாள் என்று சொல்லலாம். சிறிது காலம் போக மருமகள் தனது மாமியாரை விட சிறந்து விளங்க தொடங்குவார். காரணம் சந்திரன் ராகு ஒருவருக்கொருவர் எதிரிகள். ஆனால் சுக்கிரன் பிளஸ் ராகு ஒருவருக்கொருவர் எதிரிகள் இல்லை. இறுதியில் மாமியார் வறுமையாகி தத்துவம் கற்பிப்பதில் ஆர்வத்தை காட்டுவார். ஆன்மீகம் போதிப்பதில் ஆர்வத்தை காட்டுகிறார். ஏனெனில் இங்கு சந்திரன் கேதுவிலிருந்து 5இல் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி இருந்தாலும் ஆண் ஜாதகரை பொறுத்தவரை இந்த அமைப்புக்கு அவரது மனைவி பெருமைமிக்க இயல்புடையவராக இருப்பார். விஷயங்களை ரகசியமாக வைத்திருக்க முயற்சிப்பார். ஆனால் எப்படியும் ஜாதகர் தனது அதிர்ஷ்டத்தின் அம்சங்களால் அதிர்ஷ்டத்தின் பரிமாற்றத்தை அனுபவிக்க முடியும். ஜாதகர் வீட்டு சொத்தை விற்க வேண்டியிருக்கும். ஆனால் மீண்டும் மற்றொரு வீடு கட்ட முடியும். இங்கு இவரது தாத்தாவை ராகு குறிக்கின்றார். சட்டவிரோதமான முறையில் தாத்தா பணம் பெறுகிறார் என்பதை காட்டுகிறது. ஆனால் அத்தகைய பணம் மற்ற நபர்களால் சட்டவிரோதமாக எடுத்து செல்லப்படும் என்று இந்த அமைப்பை வைத்து சொல்லலாம். இந்த அமைப்பை பாருங்கள். ரிஷபத்தில் சந்திரன், கன்னியில் குரு. இந்த அமைப்பு குருச்சந்திர யோகம் என்று கூறுவார்கள். வளர்பிறை சந்திரனானால் இந்த அமைப்புள்ள ஜாதகர் உயர்ந்த நற்பெயரை பெறுகிறார் மற்றும் அவரது தாயார் ஏராளமான நல்ல செயல்களை செய்வார் என்று சொல்லலாம். எனவே தாயின் உன்னத செயல்களால் தாயின் ஆசீர்வாதத்தை பெறுவதோடு ஜாதகர் அதிர்ஷ்டசாலியாக இருப்பார். ஆனால் எப்படியோ ஜாதகர் இருக்கும் இடத்தை பொறுத்து வீடு மாறிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கும். இந்த அமைப்பை பாருங்கள். ரிஷபத்திலேயே கேது, குரு மற்றும் சந்திரன் என சேர்ந்திருக்கின்றன. விருச்சிகத்தில் ராகு இருக்கிறது. இப்போ அப்படி பலனமையும் எங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் பலமாகி கேதுவோடு இருக்கிறார். அப்போது இந்த ஜாதகரின் தாயார் தெய்வீக உணர்வு உள்ளவராக, தெய்வீக பற்று உடையவராக, நீதியின் பக்கம் நாட்டமுடையவராக, அதை விரும்புவராக இருப்பார் என்று சொல்லலாம். ஜாதகர் பிறந்த இடத்தில் பரிசுத்த, அதாவது இறைவனின் கதிர்வீச்சுக்கள், அந்த கிரேஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த கிரேஸ் இருக்கும் என்று சொல்லலாம். அதாவது ஜாதகர் பிறந்த இடத்துல இறைவனின் கதிர்வீச்சுக்கள் கிரேஸ் இருக்கும் என்று சொல்லலாம். ஒரு தூய்மையான புனிதமான ஒரு நீர் அந்த இடத்தில், அந்த ஏரியாவில் இருக்கும் என்று சொல்லலாம். ஜாதகருக்கு அறம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த பாதையில் நாட்டம் இருக்கும். சன்மார்க்க பாதை என்று சொல்லுவோம். ஜாதகருக்கு சன்மார்க்க பாதையில் நாட்டம் இருக்கும். ஜாதகருக்கு தூய்மை மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட நல்ல வழி, நன்னெறி ஆகியவற்றில் அதிக ஈடுபாடு இருக்கும் என்று சொல்லலாம். அடிக்கடி புனித ஸ்தலங்களுக்கு செல்வதில் ஜாதகருக்கு ஆர்வம் இருக்கும் என்று சொல்லலாம். இந்த அமைப்பு பாருங்கள். இங்கு ரிஷபத்தில் கேது, புதன் மற்றும் சந்திரன் இருக்கின்றனர். சந்திரன் மனதை குறிப்பவர், புதன் அறிவாற்றலை குறிப்பவர், கேது மோட்சத்தை குறிப்பவர். இவரது தாய் விவசாய தொழிலை செய்பவராக இருப்பார். பல தோட்டங்கள் இவருக்கு இருக்கும். மகாவிஷ்ணுவின் பக்தராக இருப்பார் என்று சொல்லலாம். புதன் தங்கையை குறிக்கிறது. அவளுக்கு கருப்பை பிரச்சனைகள் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இளைய சகோதரர் பெண்களுடன் கொண்ட உறவு காரணமாக பல குற்றச்சாட்டுகளை அனுபவிக்கிறார் என்று சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இவருக்கு சில உள்ளுணர்வு சக்திகளும் இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த அமைப்பை பொறுத்தவரை ஜாதகர் திருமணமான பெண்கள், திருமணமாகாத பெண்கள் என பெண்களோடு சேர்ந்து பாலியல் இன்பங்களை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லலாம். இந்த அமைப்பை பாருங்கள். ரிஷபத்தில் செவ்வாய், குரு மற்றும் சந்திரன்.
சந்திரன் தாய் குரு வழிகாட்டி, செவ்வாய் சக்தி. எனவே ஜாதகரின் தாய் ஒரு நல்ல நிர்வாகி மட்டுமல்ல, புகழ்பெற்ற பெண்ணாகவும் இருப்பார் என்று சொல்லலாம். அவள் சரளமாக பேசுவதோடு உதவியாளராகவும் இருக்க முடியும். எப்படி இருந்தாலும் சில நேரங்களில் ஆணவமும் இருக்கும். ஜாதகர் லட்சியங்களை உடையவராக இருப்பார். இதே பெண் ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்குமாக இருந்தால் கணவர் வேறு ஒரு இடத்திலிருந்து வருகிறார். மரியாதைக்குரிய நல்ல பதவியை அனுபவிக்கிறார். சில நேரங்களில் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருப்பார். ஜாதகி தனது ஒத்துழைப்பை கணவருக்கு கொடுக்கின்றார். மகிழ்ச்சியான வாழ்க்கை இருந்தாலும் ஏதோ ஒரு இருட்டுத்தன்மை வாழ்க்கையில் இருக்கும் என்று சொல்லலாம். ஜாதகரை பொறுத்தவரை இந்த அமைப்பு ஜாதகரின் சகோதரன் ஒருவருக்கு தூர இடத்தில் நல்ல பதவியும் அந்தஸ்தும் இருக்கும் என்று சொல்லலாம். ஜாதகருக்கு உடல்நிலையை பொறுத்தவரை இரத்தத்தில் உள்ள நீரின் உள்ளடக்கம் காரணமாக சாதாரண நிலையில் இரத்தம் இருக்காது. அதனால் சில துன்பங்கள் ஏற்படும் என்று சொல்லலாம். இந்த அமைப்பை பாருங்கள். ரிஷபத்தில் சந்திரன், கடகத்தில் சுக்கிரன், புதன், குரு, செவ்வாய் மற்றும் சூரியன். இங்கு சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் இடையே இடமாற்றம் ஏற்படுகிறது. ஜாதகரின் தாய் புத்திசாலித்தனமானவர். ஆனால் கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்து அதற்கேற்ற பிரச்சனைகளை சந்திக்கின்றார். கூட்டு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கும். அதனால் குடும்பத்தை விட்டு வெளியே சென்று தனித்தனியாக வாழ்கிறார். எப்படி இருந்தாலும் மாமியார் அல்லது மருமகள் குடும்பத்தை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவாகிறது. ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்குமானால் மாமியார் மற்றும் மருமகள் ஒருவருக்கொருவர் சண்டையிடுகிறார்கள். இதன் விளைவாக மருமகள் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறார். பொதுவாக ஆண் அல்லது பெண் ஜாதகத்தில் தந்திரமாக செல்வம், நிதி வெளியிலே இருந்து வருகிறது என்று சொல்லலாம். அது 2 பேருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு இருக்குமாக இருந்தால், ஆண் ஜாதகமாக இருக்கலாம் அல்லது பெண் ஜாதகமாக இருக்கலாம், இந்த அமைப்பு இருக்குமாக இருந்தால் தந்திரமாக செல்வம், நிதி வெளியே இருந்து உள்ளுக்கு வருகிறது என்று சொல்லலாம். ஒரு பெண் ஜாதகத்தை பொறுத்தவரை கணவர் நல்ல பதவியையும் மரியாதையையும் அனுபவிக்கிறார். மேலும் அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் இருந்து வருகிறார் என்று சொல்லலாம். குடும்பத்தில் மூத்த சகோதரி அல்லது மருமகள் என குற்றச்சாட்டுகளை வைக்கிறார் என்று சொல்லலாம். இந்த அமைப்பை பாருங்கள். ரிஷபத்தில் சனி மற்றும் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் ராகு. சந்திரன் உச்சமாகி சனியுடன் சேர்ந்திருக்கின்றார். கேது கன்னி ராசியில் இருக்கின்றார். ஜாதகரின் தாய் அடிக்கடி சுவாச அமைப்புகளில் ஏற்படும் நெரிசல்கள் மற்றும் இருமல், சளி தொந்தரவுகளுக்கு உள்ளாவார் என்று சொல்லலாம். ஜாதகருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஜாதகர் குற்றச்சாட்டுகளையும் தொழிலில் இடையூறுகளையும் சந்திக்க நேரிடும் என்று சொல்லலாம். இந்த அமைப்பை பாருங்கள். மிதுனத்தில் புதன், குரு மற்றும் சந்திரன். சந்திரன் புதன் மற்றும் குருவோடு இருப்பது தாய்க்கு நல்ல அறிவாற்றலை சுட்டி காட்டுகிறது. சுறுசுறுப்பாகவும் தாராள மனப்பான்மையுடையவராகவும் இருப்பார். இவரது தாய் அல்லது இவரது சகோதரி ஒருவர் கற்பு தொடர்பான குற்றச்சாட்டுகளால் பாதிக்கப்படுகின்றார் என்று சொல்லலாம்.